இன்றைக்கி ஸ்பெஷல் திருக்க மீன் குழம்பு. ஆனால் இதை செய்கிறதுக்குள்ளே தான் ஒரு வழி ஆகிடுச்சு. எப்பவும் போல் குழம்புக்கு ரெடி பண்ணிட்டேன். புளி ஊற வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுட்டேன். கடாயில் ஆயில் விட்டு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே கல் உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிட்டு புளியை நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு இதில் சேர்த்துருக்கேன். இதுக்கு நல்லா நிறைய புளி சேர்த்தா தான் குழம்பு நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 2 கொதி வந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த டைம் தான் ஒரு டவுட்டில் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். மீன் எப்பவும் போல் லாஸ்ட்டாக போடணுமா இல்லை முன்னாடியே திறக்கணுமான்னு கேட்டேன். வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே வதக்கணும்னு சொன்னாங்க. இந்த ஃபோனை நான் முதல்லே பண்ணி கேட்டிருக்கக்கூடாதா? மீனை கழுவி வச்சுட்டு குழம்ப வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு 1 கை பூண்டு மிளகு சேர்த்து அரைச்சிட்டு கடாயில் ஆயில் விட்டு அரைச்ச பூண்டு மிளகு பேஸ்ட்டு சேர்த்து ஆயிலே 1 நிமிஷம் இருக்கட்டும். அதில் கழுவின திருக்க மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா திறக்கி விட்டாச்சு. அதுக்கு மேலே குழம்பு ஊற்றி நல்லா கொதித்து வற்றி வந்த பிறகு கொத்தமல்லி போட்டால் குழம்பு ரெடி. ஒரு வழியாக அதையும் இதையும் பண்ணி மேட்ச் பண்ணி குழம்ப ரெடி பண்ணியாச்சு. சுட சுட சாதம், திருக்க மீன் குழம்பு, திருக்க மீன் வறுவல், நெத்திலி 65 செஞ்சு வேலையை முடிச்சாச்சு.